ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கேரளா ஸ்பெஷல் அரவணை பாயசம் எப்படி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு கேரளாவோட மட்டை அரிசி வாங்கிக்கோங்க. வாங்கி அந்த அரிசியை நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற விடுங்க. அது நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் கழித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டியை போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. கருப்பட்டி நல்லா கொதித்த உடனே அதை இறக்கி வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நிறையா நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் தேங்காவை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே முந்திரி, கிஸ்மிஸ் இது எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா வருங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் அதை நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த நெய்யை வேஸ்ட் பண்ணாமல் அதில் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை நல்லா 2 தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிக்கோங்க. கழிஞ்சிட்டு அதை அந்த நெய்யில் போட்டு அதை நல்லா வருங்க. அது நெய்யில் நல்லா வறுக்கணுங்க. நல்லா வறுத்து அந்த நெய்யோட டேஸ்ட்டு எல்லாமே அந்த அரிசியில் நல்லா சேர்மானம் ஆகணும். அது நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் வறுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அதில் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 3-4 விசில் போட்டு அதை நல்லா வேக விடுங்க. அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் விசிலெல்லாம் போனதுக்கப்புறம் அதை எடுத்து அதை நல்லா கிண்டுங்க. அது நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி பாகை அதில் வடிகட்டி ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா கருப்பட்டியோட இனிப்பு டேஸ்ட்டு எல்லாமே நல்லா அந்த அரிசியில் இறங்குற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து முடித்தோடனே அது கூடவே கொஞ்சம் ஏலக்காவையும் போடுங்க. போட்டு அதையும் கொதிக்க விடுங்க. அந்த ஏலக்காய் டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இறங்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய், கிஸ்மிஸ், முந்திரி இது எல்லாத்தையும் போட்டு அதையும் கிண்டி இறக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடுங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.